இந்த பூக்கடைக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. எந்த புள்ள குட்டியும் செத்தாலா பொலிசாலான்னு பார்க்க கதியில்ல. நகராட்சி உள்ள மாணவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மாவட்ட தலைவர்களே, உங்களுக்கு நாங்க இருந்த இடத்துல எங்களை உட்கார வைக்கிறதுக்கு நாங்க ஏழை பரதேசி. நீங்க எத்தனை நாள் துரத்தினாலும் எங்களுக்கு போக வழி இல்லை. எங்களுக்கு கஞ்சி குடிக்க திறமை தெரியல. இந்த தொழிலை நாங்க செஞ்சுட்டு வேற தொழில் என்ன தொழில் நாங்க செஞ்சு பொழைக்கிறது. நீங்க தான் உங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டா நீங்க தூக்கி எறிஞ்சிருங்களா? அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாதே நாங்க தப்பு செஞ்சிருந்தாலும் நீங்க தலைவருங்க இத்தனை பேரும் மன்னிச்சு ஒரு பேசி எங்களுக்கு அன்னம் போடுறவங்க நீங்க தான். எங்களை அந்த இடத்துல நீங்க உட்கார வைக்கணும் சாமி. எங்களுக்கு வேற வழி கிடையாது. இத்தனை பேர் சாயி அந்த புள்ள குட்டியும் எங்களை வந்து பார்க்க கதி இல்லை. எங்களுக்கு என்ன வழி இல்லைன்னா ஏதோ நாங்க பண்ணின்னு செத்து நீங்க தான் எடுத்து போட பாருங்க. கடைசியில நகராட்சிக்காரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இத்தனை பேர் சாட்சி எத்தனையோ பேர் சந்திச்சுங்கிறீங்க. நீங்க தான் உங்க கையில தான் நாங்க போகக்கூட தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. எங்களை கஞ்சி குடிக்கிறதுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு கடவுள். வேற யாரும் வழி கிடையாது. நாங்க என்ன பிரிச்சு மேல உக்காந்து நாங்க எந்த தொல்லையும் கொடுக்கல, எந்த இடைஞ்சலும் கொடுக்கல. எங்களை உட்கார வைக்கிறதுக்கு நகராட்சி உள்ள மாணவருக்கு சகோதரிகளுக்கு உங்களுக்கு நன்றி வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. எங்களுக்கு பண்ண நாங்க இதுல ஒரு 30 வருஷமா 40 வருஷமா வியாபாரம் பண்ணி இதுல அங்க வளர்த்தோங்க. இப்ப வைக்க கூடாதுன்னா நாங்க எங்க போறது? புள்ள குட்டி எங்களை வளர்க்கறது இல்ல. நீங்க தள்ளி விடுறாங்க. எங்க கிரிகளும் அங்க போன்றாங்க. வீடு கட்டாலும் இல்லை, எதுவும் இல்லை. இதனால்தான் நாங்க ஒவ்வொரு வளர்த்து நாங்க பழிக்கிறோம். நீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதோ ஒரு வழி காட்டி எங்களுக்கு பழிக்க வைங்க சாமி. இன்னும் வேற வழி இல்லை எங்களுக்கு. 30 வருஷமா வியாபாரம் பண்ணுங்க. நீங்க எங்க வரீங்கன்னு கேட்குற கேள்வி. நாங்க இதனால்தான் பழிச்சு ஆகணும். எங்களுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி விடுங்க சாமி. அவள்தான் நான் கேட்க முடியும். மாநில குழு உறுப்பினர் மாதவன் பேசுகிறேன். இன்றைக்கு இந்த பிரச்சனை என்பது கடந்த ஒரு மாத காலமாக இங்க இருக்கிற மலர் அங்காடி பூக்கடை வைத்திருப்பவர்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் தினமும் அன்றாட கூடையிலே பூவை வாங்கி அந்த கூடையின் மீது வியாபாரம் செய்கிற ஏழைகள் தான் இங்கே கடை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடையை அப்புறப்படுத்துவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்பாக அவர் இங்கே பல நலத்திட்டங்களை அறிவிப்பதற்காக கிருஷ்ணகிரி மாவட்ட வருகை புரிந்த போது அப்பே இருந்த மாநகர ஆணையர் அவர்கள் தற்காலிகமாக இந்த பூக்கடைகளையும் இங்க இருக்கின்ற ஆட்டோ ஸ்டாண்டு, இங்க இருக்கிற கார் ஸ்டாண்டு, அதே போல இங்க இருக்கிற கடைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி எங்களுக்கு கொஞ்ச நாள் ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏஐடிசி தொழிற்சங்கமும் ஒன்றிணைந்து சரி அதிகாரி கேட்கும்போது தமிழகத்தின் முதலமைச்சர் வரும்போது நாம் அதை ஒத்துழைக்க வேண்டால் அது சட்டத்துக்கு விரோதமான செயல் என்று நாங்கள் ஒத்துழைத்தோம். ஒத்துழைத்த போதுதான் இங்க இருந்த கடைகள் எல்லாம் எடுக்கப்பட்டன. எடுக்கப்பட்ட பின்பு மீண்டும் 15 நாட்கள் கழித்து அந்த கடையை வைப்பதற்காக இங்க இருக்கிற பூக்கடை வியாபாரிகள் அனைவரும் கூடைகளிலே வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆணையர் அவர்கள் உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அணுகி இந்த கடையை ரெகுலராக வழக்கமாக எப்பொழுதும் இந்த கடை இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தின் காரணத்தினால் அந்த கடையை நிறுத்தப்பட்டன. அதற்கு பின்பு அந்த ஏழை மக்கள் வியாபாரம் இல்லாமல் 15 நாட்கள் வீட்டிலே முடங்கியிருந்தார்கள். முடங்கி இருக்கும் போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தனி சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் டி ராமச்சந்திரன் அவர்களும் தோழர் லகுமை அவர்களும் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை சந்தித்து அவர் கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் பூ வியாபாரிகள். அப்போது அவர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீதும் அதே போல கமிஷனர் அவர்களிடம் போனிலே பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கடைகளை வைப்பதற்கு அனுமதி வழங்கினார். அப்போதுதான் அனுமதி வழங்கிய பின்பு மீண்டும் 200 சாதாரண மக்கள் கடையை வைத்தார்கள். கடை வைத்த பின்பு இந்த கடைக்கு பின்பாக ஒரு 3 பூ மார்க்கெட் இருக்கிறது. அது ஒரு தனியார் கொள்ளையடிக்கிற இடமாக இருக்கிறது. அதை அவர்கள் எல்லாம் இங்க இருந்த ஏழை மக்கள் எல்லாம் போய் கொஞ்சம் பேர் வசதி உள்ளவர்கள் அந்த கடையை வைப்பதற்கு ஏலம் எடுத்துக்கொண்டு ஒரு கடைக்கு 8000 ரூபாய் வாடகையும் 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் வாங்கி கொண்டு கடை வைத்துள்ளார்கள். இப்பொழுது இங்க நெடுஞ்சாலைத்துறையும் அதே போல மாநகரத்துறையும் இங்க பிரச்சனை செய்வதில்லை. அங்க இருக்கிற அந்த கடை ஓனர்கள் தான் நெடுஞ்சாலைத்துறையை தூண்டி விடுகிறது.
அதே போல மாநகராட்சியை தூண்டி விடுகிறது. இவர்கள் வியாபாரம் செய்தால் எங்களுடைய கடை காலியாகிவிடும், அதனால் இங்க கடையை வைக்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தின் பேரில் தான் அதிகாரிகள் தொடர்ந்து அந்த கடையை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். கடந்த வாரம் கூட நாங்கள் சார் ஆட்சியர்களை சந்தித்து இங்க இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் கடையை பூவை எட்டி உதைப்பதும் கடையை காலி செய்வதற்கு இடையூறு கொடுப்பதும் வழக்கமாக உள்ளது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சார் ஆட்சியர் மனு கொடுத்தோம். சார் ஆட்சியர் உடனடியாக அந்த மனுவை பெற்றுக்கொண்டு இந்த மக்கள் சாதாரண மக்களை பார்த்து அவர் சொன்னார், எந்த டிஸ்டர்ப் இல்லாம கடை வச்சுக்கோங்க, நான் வந்து அதிகாரிகளிடம் பேசுகிறேன் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் தான் ஒரு வாரமாக கடை வைக்கப்பட்டது. அதற்கு பின்பும் தொடர்ந்து அதிகாரிகள் வேண்டும் என்று ஏதோ உள்நோக்கத்துடன் அந்த அதிகாரிகள் பணம் பெற்றுக் கொண்டு மேலும் மேலும் அந்த சாதாரண மக்களுக்கு பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. சின்னசாமி பேசும்போது 2014 உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது. என்னென்றால் தெரு வியாபாரிகளின் வெண்டர் கமிட்டி, அந்த வெண்டர் கமிட்டியில பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் கடை வைக்கும் போது அவர்களுக்கு எந்த இடையூறு செய்யக்கூடாது என்று பொதுப்பணித்துறை, அதே போல மாநகராட்சி, அதே போல பேரூராட்சி, வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை, போலீஸ், காவல்துறை இவர் யாரும் அந்த மக்களிடம் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுமானால் அவர்கள் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று 2014 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதை தான் அமுல்படுத்துவதற்காக மத்திய ஒன்றிய அரசாங்கம் 2015 அமுல்படுத்தியது. அதற்கு முன்புதான் இந்தியா முழுவதும் வெண்டர் கமிட்டி அமைத்து வெண்டர் கமிட்டியை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த வெண்டர் கமிட்டியுடைய ஆலோசனை பெற்றுதான் அந்த கடைகளை காலி செய்வதற்கு சட்டம் உள்ளது. ஆனால் இங்கே ஓசூர் மாநகராட்சியிலே 6 வெண்டர் கமிட்டி உறுப்பினர்கள், அவர்கள் 4 பேருக்கு படிக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது. இருப்பது 2 வெண்டர் கமிட்டியர்கள் படிக்கவும் தெரியும், பேசவும் தெரியும். அது ஆளுங்கட்சிக்காக இருந்த காரணத்தினால் அவர்களை நியமித்துக் கொண்டு அந்த வெண்டர் கமிட்டியை தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் இந்த வெண்டர் கமிட்டி கூட்டத்திலே இந்த பூக்கடைகளை அப்புறப்படுத்துவதற்கு அப்ஜெக்ஷன் செய்தார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதையும் மீறி கையெழுத்து பெற்றுக்கொண்டு இந்த கடைகளை காலி செய்துள்ளார்கள். இதே போக்கு நீடித்தால் ஏஐடிசி தொழிற்சங்கமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து போராடி இந்த மக்களை கடை வைத்து அந்த ஏற்கனவே உள்ள இருக்கிற கடைகளை காலி செய்யும் வரை அவர்கள் பேசுகிறார்கள். நேற்று உங்களுக்கு முன்பாக இங்க பூ மார்க்கெட் வைத்து விட்டால் போலீஸ் வண்டி வந்து நிற்கும், பஸ் இடையூறாக்குது, 2 வீலர் இடையூறு சொல்றாங்க. அது உண்மை இல்லை. அவங்க கடையை காலி பண்ணாவே இந்த கடைகள் இந்த வண்டிகள்லாம் நிற்காது. பிரச்சனையே பூ வாங்குறவன், பெரிய பெரிய பந்தலை வாங்கிட்டு போறவன், மூட்டை வாங்கிட்டு போறவன், உள்ள மார்க்கெட் எடுக்க போறவன், இங்க வந்து முளைக்கடைக்கிற பூ விற்கிறவன். ஆனா பிரச்சனை அங்க. இவங்களை காலி பண்ணனா அந்த 3 மார்க்கெட்டை காலி பண்ணட்டும், நாங்களும் காலி பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் சொல்லிக்கிறோம். வெண்டர் கமிட்டி உறுப்பினர் அனைத்து தோழர்களுக்கும் காலை வணக்கம். தெருவோர வியாபாரிகளின் சட்டம், மத்திய சட்டம் 2014, மாநில சட்டம் 2015, அந்த சட்டத்தை அமுல்படுத்தும் நோக்கில் அனைத்து தெருவோர வியாபாரிகளையும் முறையாக வரையறுக்கப்பட்டு அவர்களுக்கு தெருவோர வியாபாரிகள் அடையாள அட்டை வழங்கப்பட்டு ஓசூர் மாநகராட்சியில் முறையாக தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வு நடத்துவதற்கு முன்பாகவே அன்றிருந்த ஆணையாளரிடமும் சாராட்சியர்களிடமும் வியாபாரிகள் வியாபாரம் செய்யும் அந்த பகுதியே வந்து நமக்கு ஸ்ட்ரீட் வெண்டர் ஜோனாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவாதம் வழங்கிய பிறகு தேர்தல் நடத்தப்பட்டது. தேர்தல் நடத்திய பிறகு இன்றைய இருக்கும் மாநகராட்சி அலுவலர் அவர்கள் நமது வியாபாரிகளை அப்புறப்படுத்துவது நியாயமல்ல. இதனை ஏஐடிசி சங்கம் மறுபரிசீலனை செய்து அவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் அவர்களுக்கு பிளேவர் கீழே, அதாவது மேம்பாலத்துக்கு கீழாகவே அவங்களுக்கு வந்து மார்க்கெட் நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன்னால் இருந்த ஆணையாளரும் சரி சாராட்சியர்களும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அவர்கள் எல்லாருமே வந்து 30-40 ஆண்டு காலமாக இந்த பேருந்து நிலையம் முன்பு தங்களோட பூக்கடை நடத்தி அவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வயசு மூத்தவங்க, ஏழை எளிய மக்கள்,
அவங்களோட வாழ்வாதாரம் எக்காரணத்தை கொண்டு பாதிக்கப்படக்கூடாது. இந்த 2014-15 சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல நெடுஞ்சாலைத்துறையோ வனத்துறையோ ரெவென்யூ போலீஸோ இல்ல கார்பரேஷன் அதிகாரிகளோ அவர்களை அப்புறப்படுத்துவர்களுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று அது சொல்கிறது. அதையும் மீறி மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்துவதை இதை அப்புறப்படுத்தக்கூடாது. இதை அவங்க மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும். இந்த வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வண்ணம் அவர்கள் மீண்டும் அந்த பகுதியிலே வந்து அமர்த்தப்பட வேண்டும் என்று ஏடிசி சங்கம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். லெட்டரும் கொடுத்திருக்கோம். முன்னால் இருந்த ஆணையாளர்கிட்டையும் சரி நாங்க கொடுத்திருக்கோம். அவங்க அந்த கோரிக்கையை ஏற்று நீங்க வந்து தேர்தலுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க, நீங்க எந்தெந்த பகுதியில இருக்காங்களோ அதே பகுதியில, ஏன்னா அந்த போக்குவரத்து இடையூறு இருக்கு, நாங்க பிளேவர் கீழே உங்களுக்கு மார்க்கெட் உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆணையாளரே வந்து நமக்கு முன்னால் இருந்த ஐஏஎஸ் ஸ்னேகா மேடம் அவர்களும் ஸ்ரீகாந்த் சாரும் நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க. லெட்டர்ல நாங்க லெட்டர் கொடுத்தோம், அவங்க வந்து பூ மார்க்கெட் வைக்கிறது அனுமதி கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து அப்புறப்படுத்தல. நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க வந்து சொல்லக்கூடியது இன்னைக்குதான் வந்து நாங்க பேசுறதால, அன்றைய இருந்த ஆணையாளர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க, கடையை வச்சிருந்தாங்க. அதை தான் நாங்க சொல்றோம். ஏஐடிசி வியாபாரி சங்கத்தோட மாவட்ட செயலாளர் யு சின்னசாமி. அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் அனைத்து தொழில் காலை வணக்கம். நான் ஏஐடிசி மாவட்ட தலைவர், தெரு வியாபாரி மாவட்ட தலைவர். நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீட் வெண்டரா 4 பேர் நிர்வாகம் போட்டிருக்காங்க, இன்னும் 2 பேர் வெளியில இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ல நாங்க போனா நம்மளுக்கு அமல்படுறதுக்கே ஒன்றும் தரமாட்டாங்கன்றாங்க. நம்மளுக்கு படிப்பாரியும் இல்லை, நம்மளுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, இங்கதான் நீங்க போகணுன்றாங்க. அதே மாதிரி முன்னாடி இந்த கமிஷனர் ஸ்ரீகாந்த் ஐயா அவர் என்ன சொன்னாங்க, நம்மளுக்கு முக்கியத்துவம் தந்தாங்க. இப்போ இருக்கிற கமிஷனர் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து சந்திக்கல, பேசல. ஒரு கமிட்டிக்கு போயிருந்தோம், அங்க நீங்க இருக்கக்கூடாதுன்றாங்க. அது இருக்கக்கூடாதுன்னா வருஷமா இங்கதான் 30-40 வருஷமா வாழ்றோம், இப்ப எங்கே போறது? அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர் ஜோனும் காட்ட மாட்டாங்க. 1 கிலோமீட்டர் தூரம் காட்டுறாங்க. 1 கிலோமீட்டர் தூரம் போனா இந்த பூ எல்லாம் வியாபாரம் நடக்காது. பக்கத்துல மார்க்கெட் பக்கத்துல இருந்தா தான் நடக்கிறது. அது தயவு செஞ்சு இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா இதே ஃப்ளோர் கீழே நம்மளுக்கு அமர்த்தி கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்க கமிட்டி நம்பர்ல இருக்கோம், 6 பேர் இருக்கோம். ஆனா 6 பேரையும் வர சொல்லி உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. கொடுத்த பிரகாரம் வந்து கொடுத்து 2.25 வருஷம் ஆகுது. 2.25 வருஷமாவும் எங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்குது. ஒன்றும் தீர்வா ஒன்றும் இல்லை. ஒன்று ஒரு 2 லட்சம் கொடுங்க, 600 ரூபாய் வாடகை கட்டுங்க, நாங்க இடம் தரோன்றாங்க. இருக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க, இல்லாதவங்க எங்க போறாங்க? எங்கனால அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. மாலைக்கடை வந்து மாலைக்கடை வேணும்னு சொல்லிதான் இங்க பிரச்சனை ஆச்சு. உள்ள போனாங்க, உள்ள இருந்து வெளியில வந்து அவங்களும் போனா நாங்களும் போறோம்ட்டு வந்து காலையில உக்காந்துருக்காங்க. இதுக்கு வந்து 600 ரூபாய் வாடகைன்னா எப்படி கட்டுவாங்க? நாங்க சம்பாதிக்கிறது 500 ரூபாய் 600 ரூபாய். இல்ல வீட்டு வாடகைங்க கட்டுறதா, இல்ல புள்ள குட்டிங்களை வளர்க்கறதா, இல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா? 2 மாசமா 3 மாசம், இதோட 3வது மாசம் ஆகுது கடிங்க விட்டு. முதலமைச்சர் வராருன்னு சொன்னப்போ கடிங்க எடுத்தாங்க. சரி 15 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. 15 நாள் கழிச்ச பின்னாடி நாங்களும் போய் எங்கெங்க கேட்கணுமோ அவங்க அங்கெல்லாம் கேட்டோம். வச்சுக்கோன்னு சொல்லலை. இதுக்கு மேல விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. விட முடியாதுன்னு சொன்னப்போ சின்னதா கடை வச்சுக்கும் போது எங்களுக்கு கமிஷனர் தொந்தரவு கிடையாது, எம்எல்ஏ மேயர் தொந்தரவு கிடையாது. இங்க வந்து எல்லாம் இங்க கீழே இருக்கிறவங்க தான் அவங்களும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவங்க வந்து நம்மள தூக்கி போட்டு ஹைவேக்காரங்க வராங்க, எல்லாம் வாரி போட்டுக்கிறாங்க. 5000 ரூபாய் 10,000 ரூபாய் முதல் போடுறோம், எல்லாம் வந்து வாரி போட்டுக்கிட்டு போறாங்க. கூடிங்கெல்லாம் காலில் எட்டி ஒதுக்குறாங்க. இதுக்கெல்லாம் யாரும் அதிகாரம் கொடுத்தாங்க அவங்களுக்கு? இந்த ஏழைப்பாட மக்கள் எல்லாம் எங்க போவாங்க? அப்பனா எல்லாருக்கும் இடம் கொடுக்குறேன்னா நாங்க தாராளமா போய் உக்காடுறோம், ஆனா வாடகை கட்ட முடியாது. அந்த மாதிரி அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா நாங்க எல்லாம் 200 கடையும் அங்க போய் உக்காடுறோம். உள்ள வந்தா 600 ரூபாய் வாடகை 2 லட்சம்னா நாங்க எங்க போக முடியும்? சரி ஒருத்தர் 2 பேர் போனாங்க, 200 பேர் எங்க போவாங்க? அவங்க அங்க வாடகை கட்டி உள்ள வெளியில கடை வச்சு உள்ள வாடகை கட்டுறதுக்கு ஓனர்களை பழக்கி வைக்கிறதுக்கு நாங்க ஊறுகாயா அவங்களுக்கு நம்மளை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாமளும் இப்ப நம்பரா 6 பேர் இருக்கோம். எங்கனால ஒரு பிரச்சனை இல்லை, அவங்கனாலதான் எல்லாரும் பிரச்சனை. இப்ப 6 பேரும் நாங்க ராஜினாமா பண்றோம். எங்கனால ஒருத்தருக்கு ஒரு யூஸ் இல்லையே, நாங்க இருந்து என்ன பிரயோஜனம்? 4 பேருக்கும் நல்லது பண்றேன்னு சொல்லிதானே எங்களை அதுல சேர்த்தாங்க.
எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்கள, பேச தெரியாதவங்கள, எல்லாம் லூசுங்க மாதிரி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்துக்கினாங்க. ஏன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கட்டும்ன்ட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் போய் ராமச்சந்திர அண்ணாவை காலை பிடிச்சி, லக்மையை காலை பிடிச்சி, இப்போ எல்லாருக்கிட்டையும் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கோரிக்கை வச்சு நாங்கள் இப்போ இங்கே உட்கார வந்தா இப்போ எல்லா கடைக்காரங்களும் எங்களுக்கு பிரச்சனை பண்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னொருத்தர் பிரச்சனை பண்றாங்க. நாங்க மாலைக்கடையே எடுன்னு சொல்லலை, ஆனா எல்லாருக்கும் ஒரு தீர்வு எங்களுக்கு மேம்பாலத்து கீழே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. முன்னே வந்து கமிஷனர் அதை சொல்லிதான் நம்மள நம்பரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இப்ப வந்து அதெல்லாம் காலி பண்ணிட்டு தூக்கிட்டு போங்கன்னா நாங்க எல்லாம் எங்க போவோம்? எங்களுக்கு மேம்பாலத்து கீழே கடை கொடுங்க.